கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது அவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை, மாட்சிமை உண்டாவதாக. இங்கு சோதரம் ஆதி முற்பிதாக்களில் 3ஆம் பிதா என்று சொல்லக்கூடிய யாக்கோபு சொல்லுகிற ஒரு அறிக்கையை அல்லது ஒரு சாட்சியை இங்கு பார்க்கிறோம். அந்த 3ஆம் பிதாவாகிய, அதாவது ஆதியிலே இருந்து நம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று பிதாக்களை குறித்து சொல்லுது. அதில் 3ஆம் பிதா தான் இந்த யாக்கோபு. அந்த யாக்கோபு இங்கு அவர் தன் அனுபவத்தை இவ்விதமாய் சொல்லுகிறார். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன் என்று சொல்லி அவர் மெய் சிலாகித்து போய் மெய் சிலிர்த்து தன்னுடைய அனுபவத்தை அங்கு சாட்சியாகவும் அறிக்கையாகவும் தேவனை துதிக்கிற துதியாகவும் விவரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த வசனத்துல அந்த தேவ மனுஷன் சொல்லும் போது எல்லா சத்தியத்துக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். அந்த எல்லா சத்தியத்துக்கும் என்ற வார்த்தையை அந்த ஆதி முற்பிதாக்களின் 3ஆம் பிதாவாகி யாக்கோபு சொல்லுகிறார் என்று சொன்னார். அந்த காலத்திலேயே, அந்த ஆதியாகமத்தின் நாட்களிலேயே, ஆதி நாட்களிலேயே சத்தியம் அந்த அளவுக்கு தலை தூக்கி இருந்திருக்கிறது. சத்தியம் அந்த நாட்களிலே அந்த அளவுக்கு அது உயர்ந்து இருந்திருக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், சத்தியத்துக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி. இப்போ இந்த ஆதியாகமம் 32:10 சொல்லப்படுகிற இந்த சத்தியம் என்ன சத்தியம்? இந்த சத்தியம் எதை காண்பிக்கிறது? இதற்கான விளக்கம் அல்லது வியாக்கியானம் அல்லது தாற்பயம் என்ன என்று கேட்டால், இங்கு சொல்லப்படுகிற சத்தியம் ஒரு மனுஷனை எந்த விதத்திலெல்லாம் ஆசீர்வதிக்கும் என்பதைத்தான் இந்த சத்தியம் இங்கு விவரிக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த மனுஷன் சொல்லுகிறார், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சொல்றார், நீர் எனக்கு காண்பித்த தயவு, தாட்சண்யம், வழிநடத்துதல், என்னை பாதுகாத்தது, என் பிள்ளைகளை, மனைவிகளை, என்னுடைய பரிவாரத்தை பாதுகாத்தது, இதெல்லாம் என்னால் விவரித்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீர் நிறைய காரியத்தை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, இது எதுக்குமே நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறேன். சரி, இப்போ நான் சொன்னேன், இங்கு சொல்லப்படுகிற இந்த சத்தியம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். அதிலே முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அந்த யாக்கோபு சொல்லுகிறார், நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். பாத்திரன் அல்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் அதற்கு தகுதியே இல்லை அல்லது அதற்கு இன்னும் ஆயத்தமாய் இல்லை என்பது தான் பொருள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அப்போ அந்த பாத்திரன் அல்ல என்கிற வார்த்தை ஓசத்திரம் அவனுக்கே தெரியுது, இது எதுக்குமே நான் லாயக்கு கிடையாது, இது எதற்குமே நான் தகுதி கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு லாயக்கே இல்லாத, ஒரு தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை ஆண்டவர் முழு வேதாகமத்திலும் அவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே 3ஆம் பிதாவாய் உயர்த்தினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த யாக்கோபுக்கு தெரிந்திருந்ததான அருமையான சத்தியம். அந்த சத்தியம்தான் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த மனுஷனை உயர்த்துகிறது. கர்த்தர் நல்லவர். சரி, பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் பாத்திரன் அல்ல என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 3:11 சொல்கிறது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. யாக்கோபு சொன்னாரே இதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று. அந்த பாத்திரன் அல்ல என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயா, உங்களுடைய கால் செருப்ப தூக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. என்னைய விட உங்களுடைய செருப்பு, என்னைய விட உங்களுடைய பாதரட்சை, என்னைய விட உங்களுடைய காலனி அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு சிறந்தது. அந்த பாதரட்சையை சுமக்கிறதுக்கு கூட நான் தகுதி இல்லாதவன் என்று அந்த தேவ மனுஷனாகி யாக்கோபு சொல்லுது. இங்கதான் ஒரு சத்தியத்தை ஒரு ஊழியக்காரனா நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னாக்கா, இன்னைக்கு சபையில அல்லது ஊழியத்துல, ஸ்தாபனத்துல, நிர்வாகத்துல வேலைக்கு ஆள் எடுக்கும் போது, அல்லது ஊழியத்துக்கு ஆள் எடுக்கும் போது, அந்த நிர்வாகம் அல்லது அந்த சர்வ சங்க சபை நிறைய தகுதி எதிர்பார்க்கு. நல்ல கிராஜுவேட்டியா இருக்கீங்களா, நல்ல கிராஜுவேஷனா இருக்கீங்களா, நல்ல என்ன படிச்சிருக்கீங்க, உங்க அசதுரம் குவாலிபிகேஷன் என்ன, அப்புறம் நீங்க என்ன டிகிரி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும், டைப்பிங் தெரியுமா, ஸ்போக்கன் தெரியுமா, இப்போ இதெல்லாம் நிறைய காரியத்தை கேட்கலாம். அப்புறம் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எங்க பைபிள் காலேஜ் படிச்சீங்க, இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவ நிறுவனமே, கிறிஸ்தவ ஊழியமே ஒருவனை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா வேகத்திலும் அவன் பாத்திரன் என்று சொன்னால் அப்பதான் தேர்ந்தெடுக்கிறான். ஆனா இங்க யாக்கோபு சொல்லுகிறான், பாத்திரனே கிடையாது. அப்படின்னா உங்க செருப்பை தூக்குறது கூட தகுதி இல்லை. ஆனா பாருங்க, ஒரு செருப்பை தூக்குறதுக்கு கூட லாயக்கில்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்பி அங்க 20 வருஷம் நல்ல பாடத்தை முறிய நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்து, அங்கே கல்யாணத்தை கொடுத்து, அங்கே மனைவியை கொடுத்து, அங்கே பிள்ளைகளை கொடுத்து, அங்கே ஆடுகளை கொடுத்து, அங்கே சொத்து சுகத்தை கொடுத்து ஏராளமாய் பெருக பண்ணி. இதுதான் அந்த சத்தியம் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் வேதத்தை வைத்து பேசுவது மாத்திரமல்லாமல் அனுபவத்தோடு சொல்றேன். வரங்களை நம்பி ஊழியம் செய்த எத்தனையோ பேர் விழுந்து போயிட்டாங்க. நுனி விரல்ல அற்புத அடையாளங்கள் நடப்பித்த பலர் கடைசி நாட்கள்ல தனக்கே ஒரு அற்புத அடையாளம் தேவை என்ற கட்டயத்துக்கு போயிட்டாங்க. நான் கனிகளோடு வாழ்றேன், தினம் கனி கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க ஒரு காலத்துல தங்களுடைய மரம் என்கிற ஜீவியம் பட்டு போனவங்களை நான் பார்த்திருக்கிறேன்.
நல்ல படிப்பு, நிறைய அனுபவம், நல்ல பணம், இதை வச்சு நான் ரெக்கார்ட் பிரேக் பண்றேன்னு சொன்னவங்க கடைசியில சிக்கல்ல மாட்டினது பார்த்திருக்கேன். அப்போ வரத்தினால் கிறிஸ்தவத்தில் வாழ்ந்தால் அந்த வரம் ஒரு நாள் இழக்க வேண்டியது வரும். கனிகளை நம்பி கிறிஸ்தவத்தில் வாழ்ந்தால் அந்த கனிகளும் ஒரு நாள் உதிர்ந்து போகும். நல்ல படிப்பு, திறமையை வச்சு நாம் கர்த்தருக்காக வாழ்ந்தால் அது ஒரு காலத்துல அது நமக்கு அவமானத்தை கொடுக்கும். நல்ல பணமும் அனுபவமும் இருந்தால் அது முதிர் வயதிலே பலன் கொடுக்காது. அப்ப எதுதான் பலன் கொடுக்கும் என்று சொன்னால், சத்தியத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த யாக்கோபை போன்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். சத்தியத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட மேன்மை கிடைக்கும். இவன் முதலாவது சொல்லுகிறான், நான் பாத்திரம், ஒரு பாத்திரமா இல்லாத, தகுதி இல்லாத ஒரு யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இங்கு சொல்லப்படுகிற இந்த சத்தியம் அந்த மனுஷனை எந்த விதத்திலே ஆசீர்வதிக்கிறது பாருங்க. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போ அவர் உயர்த்தப்பட்டதற்கு அவர் சொல்லுகிற இரண்டாவது சாட்சி, என் கையில என்ன இருந்துச்சுன்னா கோல் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த கோலும் கையும் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த கோலம் என்பது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை உங்களுக்காக வேதாகமத்திலே வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு கவனிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இப்போ இந்த கோல் என்பது எதை குறிக்கிறது? யாக்கோபு சொல்லுகிறார், கோலும் கையுமாய் கடந்து போ. அந்த கோல் என்பது எதை குறிக்கிறது? இந்த சங்கீதம் 23:4 தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் என்னை தேற்றுகிறது. அப்போ அந்த யாக்கோபின் கையில இருந்த அந்த கோல் எதை காண்பிக்கிறது? தேவன் அவரோடு இருந்ததை காண்பிக்கிறது. இன்னைக்கு சங்கீதம் 23:4 எடுத்துக்கிட்டு விதவிதமா விளக்கம் கொடுக்கிறாங்க. கோல்னாக்கா அதை ஆட்ட அடிக்கிறது, சோத்துரும். அப்படியே மரக்கிளைகளை உடைச்சி போறது, அதை வளைஞ்சி இருக்கும் அப்படின்னு சோத்துரும். கொஞ்சம் நீளமா இருக்கும், அதை குப்பையில வச்சு குப்பை இழுத்தா மரக்கிளை கீழே விழும், ஆடுகளுக்கு தீவன. அதுதான் கோல் அப்படின்னா. தடினாக்கா ஒரு நீளமா இருக்கும், ஆடு தப்பு பண்ணும் போது அடிப்பாங்க தடி. இதெல்லாம் சுயமாய் கொடுக்கப்படுகிற ஒரு விளக்கம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற அந்த கோல் என்பது எதை கொடுக்கிறது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. என் கையில ஒரு கோல் இருக்கு. உங்க பார்வைக்கு அது கோல், ஆனா என் ஜீவியத்துக்கு இதுதான் கர்த்தர். மோசையின் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. தாவீதின் கையிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. பவுலின் கையிலும் ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். எஸ்தர் ராஜாத்தின் காலத்திலே ஒரு செங்கோல் நீட்டப்பட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இரண்டாவது அந்த காரணம், அந்த சத்தியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்னா, தன் தேவன் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்தான். இங்கு நான் இரண்டாவது ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க பைபிளை படிக்க, பைபிளை கத்துக்க, பைபிளை வாசிக்க, வசனத்தை மனப்பாடம் பண்ண, வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க பைபிள்ல ஸ்காலர் ஆயிட்டீங்க, வேதாகம பண்டிதர் ஆயிட்டீங்க.
வேதாகம அறிஞராயிட்டீங்கன்னு கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேதம் தெரியுதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு நெருக்கமாய் இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் கோலும் கையுமாய் கடந்து போனேன். அந்த கோல் என்பது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த கோலை பார்த்தால் கர்த்தரை பார்க்கலாம், கர்த்தரை பார்த்தால் கோலை பார்க்கலாம். ஓ, கோல் நினைச்சா பாம்பா மாறும், கோல் நினைச்சா கண்மலையில தண்ணியை கொண்டு வரும், கோல் நினைச்சா சோத்திர புழுதிய பறக்க வைக்கும், கோல் நினைச்சாக்கா அப்படி ஆத்துல தண்ணீர்லாம் சிவப்பா மாற்றும். இப்படி அந்த ஒரு கோல் கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், அது தேவன் கூட இருக்கிறதுக்கு அடையாளம். அப்ப சத்தியம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் கூட கர்த்தர் இருக்கு. இன்னைக்கு மாலையில என்னுடைய மூத்த மகனோடு கொஞ்ச நேரம் ஆண்டுடைய கிருபையினால் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், டாடி இன்னைக்கு ஊழியங்கள் நிறைய ஊழியம் வந்துருச்சு, விதவிதமான ஊழியம், வித்தியாசமான ஊழியம். நான் சொன்னேன், இப்போ ஏராளமான ஊழியம் வந்துருச்சு. இந்த ஊழியம்தான் அந்த ஊழியம்தான் கிடையாது. எந்த ட்ரெண்ட்ல வேணும், எந்த மெத்தட்ல வேணும், எந்த டேஸ்ட்ல வேணும், எந்த கலர்ல வேணும்னாலும் அந்த கலர்ல ஊழியம் இருக்கு, அந்த டேஸ்ட்ல ஊழியம் இருக்கு, அந்த மெத்தட்ல ஊழியம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஊழியம் வந்துருச்சு. அப்பதான் என் மகன் சொன்னார், உண்மைதான் டாடி, இன்னைக்கு ஜோக்கும் களியாட்டும் அல்லது நூதனமும் வித்தியாசமும் இப்படிப்பட்டவைகள் தான் வேகமா போயிட்டு இருக்கு, ஜனங்க ஓடிட்டு இருக்கு. நம்மள மாதிரி வெறும் சத்தியத்தை வச்சு ஊழியத்தை, பைபிளை மட்டுமே பேசி பைபிளை மட்டுமே போதிச்சு அந்த பைபிள் ஊழியத்தை செய்யறவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு. அப்ப நான் சொன்ன உண்மைதான். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் என்னன்னா, என்ன ஊழியங்கள், எத்தனை விதவிதமான ஊழியங்கள், எந்த நூதன சத்தியங்கள் வந்தாலும் இந்த சத்தியத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அந்த குறைவு என்பது வராது. ஏன்னா அந்த சத்தியம் கூட இருந்தா ஒரு கோல் கூட இருக்கிற மாதிரி, அந்த கோல் கூட இருந்தா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை போல. அல்லேலூயா. அதனாலதான் மோசையை கர்த்தர் அனுப்பும் போது யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 17ஆம் வசனத்திலும் 2 வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்பினார். அவர் மோசைக்கு கொடுத்த 2 வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? புறப்பட்டு போ, உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன்னு சொன்னார். அப்புறம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த கோலையும் உன் கையில பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வ. அந்த அடையாளம் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது தெரியுமா? அந்த என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற அடையாளம். அப்போ இந்த சத்தியம் யாக்கோபை முதலாவது எப்படி ஆசீர்வதித்தது? நான் பாத்திரவானே இல்லை, தகுதியே இல்லை என்று சொன்ன மனுஷனை அகில உலக 3ஆம் பிதாவாய் அந்த சத்தியம் அவனை தகுதிப்படுத்திவிட்டது. 2வதாய் அந்த சத்தியம் இந்த யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரையே கொண்டு வந்த அந்த சத்தியம் யாக்கோபுக்கு பக்கத்துல இருக்க வச்சிச்சு. அந்த தேவரீர் யாக்கோபோடு இருந்ததுனால தான் சொந்த மாமனார், ஒரு பக்கம் தாய் மாமா, மறுபக்கம் மறு மாமனார், அந்த இருவருவம் படைத்த லாபான் துரத்திட்டு வரும்போது ஆண்டவர் ராத்திரில சொப்பனத்துல தோன்றி, நீ போய் யாக்கோபிட்ட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்லி வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டார். ஏன் தெரியுமா? இந்த யாக்கோபின் கையில ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்துட்டாரு. எப்பா, இந்த கோல் இருக்கிற வரைக்கும் நான் கூட இருக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் லாபானுடைய வாய்க்கு லாக்கப் போட்டார். இப்ப நான் சொல்றேன், நீங்க வரங்களை நம்புறது, கனிகளை நம்புறது, ஐஸ்வர்யத்தை நம்புறது, அல்லது நிறைய அனுபவத்தை நம்புறது, பணத்தை நம்புறது, எல்லாத்தையும் விட தேவனுடைய சத்தியத்தை நம்புங்க, அந்த சத்தியத்தை சார்ந்து இருங்க.
ஆண்டவர் உங்களை ஒரு கோலை வைத்து அவர் உங்களோடு இருக்கிறார்ங்கிற அடையாளத்தை இந்த உலகத்துக்கே தேவன் வெளிப்படுத்தும். இந்த இடத்துல நான் என்னை குறித்து ஒரு கடுகு சாட்சி சொல்லிதான். அந்த கடுகு சாட்சி என்ன? பெருமைக்காக கிடையாது, ஓமைக்காக. இன்னைக்கு நான் ஒரு போதகனா மதிக்கப்படுறேன். ஒரு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கிறவனா அநேகருடைய கண்ணுக்கு தெரிகிறேன். நல்ல ஒரு அப்போஸ்தலன் என்றும் தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் தேவனாலும் ஜனங்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த போதகன் என்றும் மெய்ப்பன் என்றும் கற்றுக் கொடுக்கிறவர் என்றும் அப்போஸ்தலன் என்றும் நான் ஒரு தீர்க்கதரிசி என்பதும் எனக்கு இதெல்லாம் இந்த அங்கீகாரம் எப்படி கிடைச்சது, எதை வச்சு கிடைச்சதுன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த சத்தியத்தினாலதான். வேதத்தை மட்டும் ஒழுங்கா பேச தெரியல, வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட தெரியல, இது தேவனுடைய வெளிப்பாடு சொல்ல தெரியல அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒருத்தரும் சீண்டி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சோத்திரம், இந்த சத்தியம் தான் இங்க நமக்கு என்னவா இருக்குது? மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கு. அதை நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். அதிலும் நம்ம ஊழியத்தை சார்ந்த தேவ சகோதரிகள் சகோதரர்கள் ஊழியக்காரர்கள் சொல்றேன், நீங்க சத்தியத்தை சார்ந்து இருங்க. சத்தியத்துல உறுதியும் அஸ்திவாரமா இருங்க. ஆண்டவர் உங்க கையில ஒரு கோலை கொடுப்பார். அந்த கோலை பார்த்தாக்கா அது ஆண்டவரா இருக்கும், ஆண்டவரை பார்த்தா அது கோலா இருக்கும். நீங்க போற இடத்துல அந்த கோல் தான் அடையாளத்தை செய்யும். கர்த்தருக்கு மகிமை கிருபை தயை உண்டாவது. அப்போ இந்த சத்தியம் யாக்கோவை முதலாவது பாத்திரவானாய் இல்லாத ஒரு மனுஷனை அகில உலக பாத்திரவானாய் மாற்றினது. இரண்டாவது, வெறுமையாய் இருந்த யாக்கோபுக்கு அந்த கோலின் மூலமாய் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற அந்த தேவனையே அந்த சத்தியம் கொண்டு வந்து யாக்கோவின் பக்கத்திலே இருக்க வைத்தது. மூன்றாவது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த யாக்கோபு சொல்லுகிறார், இந்த சத்தியம் என்னை எப்படி ஆசீர்வதித்தது என்று சொன்னால், நான் யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லி, யோர்தானை கடந்து போனேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கடும் கிருபை தயை உண்டாவதாக. அந்த யோர்தானை கடக்கிறது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், யோர்தான் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற யோர்தான் வேறு, அன்றைக்கு இருந்த யோர்தான் வேறு. யோர்தான் எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பயங்கரமானது என்பதற்கு ஏற்ற வசனத்தை ஒரே அதிகாரத்துல சொல்றேன், நீங்க வீட்டுல போய் அதை படிச்சு பார்த்துக்கோங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தா, அந்த யோசுவா 3:1 சொல்லுகிறது, அங்கு இஸ்ரவேலர் யோர்தான் அண்டையில் ராத்தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய 6 லட்சம் புருஷர் பெண்களை சேர்த்து 30 லட்சம் பேர் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த யோர்தானின் கரை ஓரம், அந்த யோர்தானுடைய மணல் வெளி அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அப்படின்னா அந்த மணல் வெளியே மணல் திட்டே அவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா யோர்தான் எவ்வளவு பெரிதாய் இருந்திருக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த யோர்தான் எவ்வளவு பெரிது என்பதற்கு இன்னொரு ஆதாரத்தை காண்பிக்கிறேன். அதே யோசுவா அதே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். உள்ள மட்டும் தண்ணி இல்ல, கரைக்கு மேலையும் தண்ணி போகும். அது புரண்டு புரண்டு போகும். இருக்கிற மண்ணெல்லாம் இழுத்துட்டு போவோம், வர்ற ஆளெல்லாம் இழுத்துட்டு போவோம், எல்லாத்தையும் இழுக்கும். அப்படிப்பட்ட கரை புரண்டு ஓடக்கூடிய
அடுத்து மூணாவது அடையாளம், இந்த யோர்தான் எவ்வளவு பெரிது என்பதற்கு மூணாவது அடையாளத்தை பாருங்க. அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். இப்போ ஆறுனாக்கா நதினாக்கா ஒரே சமதளமா ஓடணும். ஆனா இங்கு சமதளமாவும் ஓடுது, அகலமாவும் ஓடிட்டு இருக்கு. இவ 16ஆம் வசனம் சொல்லுது மேல இருந்து தண்ணி ஓடியாருது. கர்த்தர் நல்லவர். இது மூணாவது அடையாளம். நாலாவது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த யோர்தான்ல இந்த தண்ணியில என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் நல்லவர், ஒரு குமியலா நிக்கின்றுச்சு. குமியலா நிக்குதுன்னா, ஒரு பக்கத்துல யோர்தான்ல மணல் திட்டு உயர்ந்துச்சு. மணல் வெளி கோபுரம் போல மணலெல்லாம் அரிச்சுக்கிட்டு வந்து அந்த மணல் வெளி ஒரு திட்டு போல உயர்ந்துச்சு. இப்போ மேலிருந்து ஓடி வர தண்ணி, யோர்தான்ல கரை புரண்டு ஓடுறதுல மண்ணூர் கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் வந்து அங்க எப்படி நிக்குது, குவியலா நிக்குது. குவியலா நின்னது மாத்திரமல்ல, நாலாவது அடையாளத்தை பாருங்க. சோதரம் இந்த யோர்தான் அடுத்த என்ன வார்த்தையா மாறுது, அதே 16ஆம் வசனம், உப்பு கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து போய். ஒரு கடலுக்கு தண்ணி இந்த யோர்தான்ல இருந்தா பிரிஞ்சு போகுது. கடலுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோர்தான் பெரு. இப்போ யோசிங்க, யாக்கோபு சொன்னதை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களும் சரி, பழம்பெரும் பழைய விசுவாசிகளும் சரி, ரொம்ப ஈஸியா உதட்டுல சொல்லிட்டு போயிடாங்க. யாக்கோபு சொன்னா, நான் யோர்தானை கோலும் கையுமாய் கடந்து போனேன்னு சொல்லி. யாக்கோபு யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்லுவது, சகோதரி சகோதரரே, நீங்க நினைக்கிற மாதிரி பஞ்சு முட்டாய் திங்கிற கதை கிடையாது. பஞ்சு முட்டாயி வாங்கும் போது நல்லா புடைச்சுக்கிட்டு விடைச்சுக்கிட்டு நல்ல பலூன் மாதிரி பெருசா இருக்கும். அது நீங்க வாயில வச்சீங்கன்னா அடுத்து ஒரு நிமிஷம் கிடையாது, கடைசியில குச்சி மட்டும்தான் நிற்கும். இன்னைக்கு நிறைய பேரு யோர்தானை யாக்கோபு கடந்தான்றது பஞ்சு முட்டாய் தின்ன மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் யாக்கோபுங்க சொல்றாருன்னா, அந்த யோர்தானுடைய கரையோரமே அவ்வளவு பெருசு, யோர்தான்ல தண்ணி கரை புரண்டு ஓடும், அப்புறம் யோர்தான்ல மணல் திட்டு உண்டாகி தண்ணீர்லாம் கோபுரமா நிற்கும், அப்புறம் இந்த யோர்தான்ல இருந்த தண்ணி பிரிஞ்சு உப்பு கடலுக்கே போகும். அவ்வளவு பெரிய யோர்தானை நாம் போகும்போது ஒரு மனுஷனா கடந்து போனேன். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைய அந்த யாக்கோபு சந்தித்திருப்பார், எவ்வளவு பெரிய போராட்டத்தை அந்த யாக்கோபு சந்தித்திருப்பார். தண்ணீர் என்பது வேதாகமத்தில் 3 காரியங்களை காண்பிக்கிறது, 3 அர்த்தங்களை காண்பிக்கிறது. அது தண்ணீருடைய அளவுக்கு ஏற்றபடி அர்த்தங்கள் மாறும். முதலாவது, தண்ணீர் என்பது பிரச்சனைய போராட்டத்தை கொடுக்கும். எந்த தண்ணி பிரச்சனையா இருந்ததுன்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 36, 37, 38 படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே மாம்சம், விறகு, கல்லு, மண்ணு எல்லாத்தையும் வச்சுட்டு மேல தண்ணியை ஊத்தியாச்சு. இப்ப நனைஞ்சு போச்சு. ஆனா கர்த்தர் அங்க அக்கினி இறங்கி எரிக்கணும். அப்ப தண்ணி என்பது ஒன்று பிரச்சனை. இரண்டாவது, தண்ணீர் என்பது திரளான ஜனத்தரலை குறிக்கும். அந்த திரளான ஜனத்தரல் எங்க காமிக்குதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல சோத்திரம், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் நிற்கிறதை கண்டேன். சமுத்திரம் தன்னில் உள்ளவர்களை கொண்டு வந்து ஒப்புவித்தது. அப்ப சமுத்திர கடல்ல செத்தவனெல்லாம் கடல் கொண்டு கொடுக்குதுன்னா, கடல்ல எப்படி தண்ணி அதிகமோ அந்த அளவுக்கு அது ஜனத்தின் அளவு குறிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல இந்த கடல் தண்ணி மாறுதா பழுகி பெருகி ஏராளமா இருக்கும். மூன்றாவது, இந்த தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்துல கணுக்கால் தண்ணி இருக்குது, முழங்கால் தண்ணி இருக்கிறது, இடுப்பளவு தண்ணி இருக்கிறது, நீச்சலாலும் தண்ணி இருக்கு. அதையும் கடந்து அக்கறைக்கு போகத்தக்கதான ஒரு பெரிய நதி ஒண்ணு அங்கு போகுது.
அப்போ அந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? நல்ல அபிஷேகத்தை குறிக்கிறது. இப்ப யாக்கோபின் வாழ்க்கையில இங்க யோர்தானை கடந்தேன் என்று சொல்லுகிறாரே, இந்த யோர்தான் என்கிற தண்ணி எதை குறிக்குதுன்னா தடை என்கிற பிரச்சனைய, தடை என்கிற போராட்டத்தை குறிக்கும். ஆனா அந்த சத்தியத்தை யாக்கோபு பிடிச்சிருந்ததுனால, சத்தியத்தை சார்ந்திருந்ததுனால அந்த தடையையும் அந்த யாக்கோபு ஜெயித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அதனாலதான் நான் திரும்ப 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 சொல்றேன். சில நீங்க நினைக்கலாம், இவருக்கு வேற பொழப்பே கிடையாதா? இது சத்தியத்தின் மாதம் சொல்லிட்டு 1ஆம் தேதியில இருந்து அரைச்சமாவே அரைக்கிறாரு. அதே சத்தியத்தை தான் பேசுறாரு. ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியத்தை சொல்லிட்டு அதே தான் பேசுறாருனாக்கா, இப்படி ஒரு நாளைக்கு 3 பிரசங்கம் சத்தியத்தை பத்தி, ஒரு மாதத்துக்கு 90 பிரசங்கத்தை வெறும் சத்தியம் என்ற தலைப்பிலே பேசுறது அவ்வளவு எளிமை கிடையாது, அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த மாசத்துல சத்தியம் என்ற தலைப்புல 199 பிரசங்க தலைப்புகளை நான் எடுத்திருக்கேன். நான் வராத நேரங்கள்ல வேற யார் பிரசங்கம் பண்ண வந்தாலும் அந்த தலைப்பு அனுப்பி இதுல ஒண்ணு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். முடிச்ச பிறகு சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், நீங்க பாட்டுக்கு தலைப்பை கொடுத்துட்டீங்க, அந்த ஒத்த வரி தலைப்பை வச்சு நான் என்னத்த பேச, ஒண்ணுமே கஷ்டமா இருக்கு, புரியலன்னா. ஆனா இங்க தினம் பேசணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் சத்தியம். இங்க இன்னொரு காரியத்தை சொல்லி நீங்க பயப்படக்கூடாது. தேவன் அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா இந்த மாதம் இது சத்தியத்தின் மாதம் என்று சொல்லி எல்லாரையும் 100 சத்திய வசனங்களை வாசிக்க சொல்லி, எல்லாரையும் 100 சத்திய வசனத்தை கேட்க சொல்லி, எல்லாரும் அல்லேலூயா சொல்ல சொல்லிட்டு, அப்புறம் சத்தியன்ற தலைப்பிலே தினம் பிரசங்கமும் நடக்குது. அப்படின்னா தேவன் எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு அதிகமா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்த விரும்புகிறாரோ இப்ப வெளிப்படுத்திட்டு இருக்கார். அடுத்து என்ன நடக்க போகுது? சத்தியம் கேட்கக்கூடாது, சத்தியம் கிடைக்கக்கூடாது ஒரு பஞ்ச காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இவ்வளவு அதிகமா வெளிப்பாடு வருது, இவ்வளவு அதிகமா சத்தியத்தை குறித்த செய்திகள் கொடுக்கப்படுது, இவ்வளவு அதிகமா கர்த்தர் சத்தியத்தை குறித்து பேசிட்டே இருக்காருனாக்கா இந்த சத்தியத்துக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடிதான் இங்க தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொட்டிட்டு இருக்கார். ஏன்னா யோசேப்பின் காலத்துல இதுதான் நடந்துச்சு. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் 7 வருஷம் நல்ல விளைச்சலை கொடுத்தார். எவன் விதைச்சாலும் விளையுது, எவன் தன் சொத்துல விதை போட்டாலும் முளைக்குது, எவன் வயலுக்கு போனாலும் அறுவடை நடந்துட்டு இருக்கு. அவன் அறுக்கிறவன் பண்ணாத வீட்டுல வைக்க முடியல, வைக்க இடம் இல்லை, அது போட்டு முளைக்குது, தலைக்குது, வந்துகிட்டே இருக்குது. கடைசியில ஜனங்க வந்து சொன்னாங்க, ஐயா என்னையா அது, இத்தனை காலம் இல்லாம இவ்வளோ தானியம் வருது. யோசேப்பு சொல்லிட்டா, எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன், நான் கொள்முதல் ஃபேக்டரி வச்சிருக்கேன், என்கிட்ட கொண்டு வா. எல்லாத்தையும் யோசேப்பு வாங்கினார். ஒரு காலம் வந்தது, அந்த விளைச்சல் விளைகிறதும் முளைக்கிறதும் அறுவடை செய்கிறதுக்கும் ஒரு நாள் முடிவு வந்தது 7 வருஷத்துல. அது முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சது பாருங்க ஒரு பஞ்சம். அதுக்கு முன்னும் அதற்கு பின்னும் இல்லாத அளவுக்கு ஒரு பஞ்சம். இதை நான் பகிரங்கமா பரிசுத்தாவின் பேரை சொல்லி நான் சொல்றேன். நான் ஒரு தேவனுடைய மனுஷன்னா, நான் சத்தியத்தை பேசுறவன்னா இது நடக்கும் பாருங்க. ஆனா இது நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லை. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இல்லை. சோத்திரம், எந்த உப்பு சப்பு இல்லை, எப்ப பார்த்தாலும் இதுதான் பேசுற நினைக்கிறீங்க. நல்லா கவனிக்கணும், இது தேவன் யோசேப்பின் காலத்தின் அறுவடைய கட்டளையிட்ட காலம். கடந்து போகட்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்க. இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், நான் யோர்தானை கடந்து போனேன். அத்தனை தடைகள், அத்தனை பிரச்சனைய இந்த சத்தியம் கடக்க வைத்து,
சத்தியத்தை மட்டும் உறுதியா பிடிச்சீங்கன்னா எந்த தடையையும் நீங்கள் தாண்டலாம், எந்த போராட்டத்தையும் நீங்க ஜெயிக்கலாம், எந்த சோதனையும் நீங்கள் கடக்கலாம். கர்த்தர் நல்லவர், கடந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்து அவர் சொல்றார் பாருங்க, கடந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்றார். இப்பொழுது அந்த உச்சரிப்பு, அந்த மெயின் ஒன்லைன் வேர்டு, அந்த ஸ்பெஷல் வேர்ட பாருங்க, அது விசேஷ வார்த்தையை பாருங்க. இப்பொழுது என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். அப்போ அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது? கடந்த காலத்தை குறித்தது. இப்ப அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன், இப்பொழுது என் ஆண்டவர் என்னை எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு, இப்பொழுது நான் எந்த விதத்திலே வாழ்கிறேன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நான் 2 பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா. 2 பரிவாரங்களை உடையவன் ஆனேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இங்கு பரிவாரங்கள் என்று சொல்லப்படுகிறதே, இந்த பரிவாரம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பரிவாரம் எதை சொல்லுகிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 50:9. ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிக அதிகமாயிருந்தது. அல்லேலூயா. பரிவாரம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கூட்டம், அது ரொம்ப அதிகமான கூட்டம் என்று அர்த்தம். அவன் யோர்தான கடக்கிறதுக்கு முன்னாடி தனி மனுஷனா கோலை பிடிச்சுக்கிட்டு வெறும் கையா யோர்தான கடந்து போன யாக்கோபு போன இடத்துல சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டார் மனுஷன். என்னைக்கு சத்தியத்தை பிடித்தாரோ, அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுத்தாரோ, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நல்ல ஒரு பெரிய பரிவாரம். அதுல இங்க 2 பரிவாரம் சொல்லி இருக்கு. அதுக்கு ஒரு பரிவாரத்தோட அளவை நான் காட்டுறேன். அந்த ஒரு பரிவாரத்தை அளவு பாருங்க. அந்த ஆதியாகமம் 50:9 சொல்லுது. 1 அதிகமான ரதங்கள், 2வது அதிகமான குதிரை வீரர்கள் இருந்தார்கள். அப்படின்னா ஏராளமும் அதிகமுமான குதிரைகளும் இருந்தது. 3வது சோத்திர பரிவார பெரிய கூட்டம். பரிவார கூட்டம்னாக்கா பலதரப்பட்ட விவசாயம் பண்றவங்க, வேலை பார்க்கிறவங்க, கூடாரம் போடுறவங்க, அப்புறம் சோத்திர தொழில் செய்யறவங்க, பலதரப்பட்ட கூட்டம் அதுக்குள்ள இருக்கு. அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிகம். இவ்வளவு பெருச பார்த்தா நான் சொன்ன அளவு ஒரே ஒரு பரிவாரத்துலதான் இவ்வளவு இருக்குன்னா, இந்த யாக்கோபிட்ட 2 பரிவாரம் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு இருந்திருக்கும்? ஒருவேளை இந்த அளவு உங்களுக்கு சரியா புரியல, இல்லாட்டி இது சரியான அளவு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு பரிவாரத்துக்கான இன்னொரு அளவுகோலை வேதத்திலிருந்து காட்டுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்கள் 10:2. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். இப்போ அங்கே சேபாவின் ராஜஸ்திரீ என்கிற ஒரு பெண் சாலமோனை பார்க்க வரும்போது மிகுந்த பரிவாரத்தோடு வர்றார். அது பெரிய பரிவாரம், மிகுந்த பரிவாரம், அப்புறம் ஏராளமான பரிவாரம். அந்த பரிவாரத்துல என்ன இருக்கு பாருங்க. 1 கந்த வர்க்கங்கள் இருக்கு, 2வது மிகுதியான பொண்ணு இருக்குது,
மூணாவது ரத்தினங்கள் இருக்குது, நாலாவது இதெல்லாம் சுமக்கிறதுக்கு ஒட்டகங்கள் இருக்கு. இப்போ இந்த சேபாவின் ராஜஸ்திரியுடைய பரிவாரத்துல இதெல்லாம் இருந்தது உண்மை. அது அவளுடைய ராஜ்யத்தின் பெருமைக்கே இவ்வளவு இருக்குன்னா யாக்கோபை ஆசீர்வதித்தது கர்த்தர் அல்லவா? அப்போ அந்த யாக்கோபுட்ட இப்படி பெரிய பரிவாரம் இருந்திருக்குமா இல்லையா? கந்த வர்க்கங்கள் இருந்திருக்குமா இல்லையா? மிகுதியான பொன் இருந்திருக்குமா இல்லையா? நல்ல ரத்தினங்கள் இருந்திருக்குமா இல்லையா? நிறைய ஒட்டகங்கள் இருந்திருக்குமா இல்லையா? இவ்வளவு பெரிய ஆஸ்தி, இவ்வளவு பெரிய அந்தஸ்து எங்கிருந்தியா வந்தது? யார் கொடுத்தது அப்படின்னா, அதுக்கு பலர் பல சத்தியத்தை சொல்லலாம். நான் சொல்ற ஒரே சத்தியம், இந்த யாக்கோபுக்கு அவன் நம்பி இருந்த அந்த சத்தியம் கொடுத்தது. இதுதாங்க பரிவாரம். தேவனுடைய ஊழியக்காரனாக நான் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், பெருமைக்காக அல்ல, பரிசுத்தாவிக்குண்டாய் சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை குறித்து பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். சிலருக்கு இந்த ஊழியம் ரொம்ப வானலாக உயர்ந்தது என்கிற நினைப்பு இருக்கலாம். சிலருக்கு இது என்ன இது ஒரு ஆன்லைன் பிரேயர் அப்படின்னு சொல்லி நீங்க உதறி போட்டுட்டு போற சாப்பிட்டு மிச்சம் போட்ட துணிக்க மாதிரி இந்த ஊழியம் இருக்கலாம். நீங்க வானலாவ உயர்ந்த ஊழியமா இதை நினைச்சாலும் சரி, தின்னு போட்ட மீத துணிக்கேன்னு இதை நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னாக்கா பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நான் போதிக்கிற சத்தியத்தை கொண்டு 2 சாட்சிகளை வைத்து நான் சொல்லுவேன். இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட யாக்கோபுகள் நிறைய பேர். பைத்தியக்காரனை ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். வேசித்தன தொழில் செய்து கொண்டிருந்த சகோதரியை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வரங்களை கொடுத்து தீர்க்கதரிசினியாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு வீட்டுக்கு வடை வித்துக்கிட்டு வந்த வட வியாபாரி அவர் போதகரா மாறிட்டார். அதே போலதான் சாதாரண அரசாங்க ஓசத்திர பதவியில இருந்தவர்கள் அவங்களுக்கு ஜெபித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தினால அவங்க மாநில அளவில மிக உயர்ந்த பதவிக்கு உயர்ந்தவர்கள் உண்டு. இப்போ சமீபத்துல நம்ம ஊழியத்துல கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் அவர் சொன்னார், அங்கிள் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்க ஜெபிங்க, நான் வேலை செய்யற இடத்துல பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும், அது தேவ சுத்தமா இல்லையே கேட்டு சொன்ன. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொன்ன கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேற ஒரு கம்பெனில இருந்து காலிங் வரும், அந்த கம்பெனில இதே போஸ்டிங் கிடையாது, நீங்க ஏறத்தாழ சிஇஓக்கு சமமா அங்க போய் போஸ்டிங்ல இருப்பீங்க, ஒரு பெரிய வேர்ல்டு வைடு இன்டர்நேஷனல் கம்பெனி, அதுல ஆல் ஓவர் வேர்ல்டுல இருக்கிற எல்லா பிரான்சஸுக்கும் நீங்க ஒரு சிஓ லெவல்ல போய் உட்காருவீங்க. இது கர்த்தர் சொன்னார். அந்த நேரத்துல அவரு அதை ரொம்ப ஸ்லாகித்து சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ணார். அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் திடீர்னு போன் பண்ணாரு, அங்கிள் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு இப்படி ஒரு சிக்னல் தெரியுது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணி சொன்ன. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஒரு அகில உலக பிரசித்தி பெற்ற ஒரு மாபெரும் நிறுவனத்துல ஒரு சிஇஓவா மாசத்துக்கு பல லட்சங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்திட்டார். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த உயர்த்தின சுதந்திரம் தேவனுடைய சத்தியத்தை நம்பி இருந்தா நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவோம் சுய புத்தி நம்மகிட்ட சாகணும். நான் நல்லா பைபிள் படிச்சா, நான் நல்ல வசனம் தெரிஞ்சுக்கிட்டா, நிறைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, நான் உயர்ந்துருவேன் அப்படின்ற சுய சிந்தை, சுய புத்தி சாகணும். இப்போ யாக்கோபு இந்த ஸ்தோத்திரம்
ஆதியாக 32:10 எல்லா சத்தியத்துக்கும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு சத்தியத்தை பிடிச்சார். இந்த சத்தியத்தை யாக்கோபு பிடிச்சாரு. இந்த சத்தியம் யாக்கோபுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதத்தை கொடுத்ததான்னா கிடையாது. யாக்கோபு மூலமா யாக்கோபின் மாமனாகிய லாபானுக்கு ஏராளமான ஆடுகள் பெருகினது. அப்புறம் யாக்கோபு மூலமா யாக்கோபுடைய மாமாவாகிய லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. அப்புறம் கர்த்தர் நல்லத நிறைய வேலைக்காரிகள் அங்கு பிறக்க ஆரம்பித்தாங்க. அதை தவிர கூடாரங்கள் பெருகினது, ஒட்டகங்கள் பெருகினது, புள்ளியுள்ள ஆடுகள் பெருகினது, வரியுள்ள ஆடுகள் பெருகினது, புள்ளியும் வரியும் இல்லாத ஆடுகள் பெருகினது. அதுக்கப்புறம் இந்த சத்தியத்தினால யாக்கோபு மட்டும் இல்ல, யாக்கோபுடைய சகோதரனாக ஏசா 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஏசா எந்த யாக்கோபனை குத்தி உனக்கு கொலை பண்ண போற பாரு, அப்பா மட்டும் சாகட்டு, செத்த பிறகு நீ செத்தடா அப்படின்னு சொன்ன அதே ஏசாவுக்கு இந்த யாக்கோபு என்ன கொடுக்கிறான்னா பெரிய பெரிய பரிவாரத்தை அனுப்புறாரு. ஒட்டகங்கள் அனுப்புறாரு, மாட்டை கொடுக்கிறாரு, ஆட்டை கொடுக்கிறாரு, ரத்தனங்கள் கொடுக்கிறாரு, பவளத்தை கொடுக்கிறாரு, பொண்ணை கொடுக்கிறாரு, வேலைக்காரனை கொடுக்கிறாரு, வேலைக்காரியை கொடுக்கிறாரு. இப்போ இந்த சத்தியம் யாக்கோபு மட்டும் ஆசீர்வதிக்கல, யாக்கோபுடைய சகோதரனாக ஏசாவையும் ஆசீர்வதித்தது. அப்புறம் அந்த ஆசீர்வாதம் அதோடு முடியல. அந்த யாக்கோபிட்ட இருந்த சத்தியம்தான் யாக்கோபின் குமாராக யோசேப்பை ஆசீர்வதித்தது. அந்த யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியா மாறும். இப்போ இதுதான் சத்தியம். நீங்க சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டீங்க, சத்தியத்தை அண்டிக்கிட்டீங்க, அந்த சத்தியம்தான் ஜீவன் என்று இருந்தீங்க அப்படின்னா முதலாவது அந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே பீரோல பூட்டி வைக்கிறது, லாக்கர்ல அடைச்சி வைக்கிறது, அப்புறம் சீக்கிரட்ல வைக்கிறது, அப்புறம் சொல்றோம் காணிக்கை கொடுக்கறத, தசோபாகம் கொடுக்கறத, ஆண்டவர் கொடுத்ததுல எடுத்து மீதம் கொடுக்கறத அப்படியே மறைச்சி சரி, இந்த மாதிரி கள்ளத்தனமான காரியங்களை நாம் சொல்றோம் அனனியா சப்பிரால போல செஞ்சிடவே கூடாது. கடைசியா ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். அது மாமனாராகிய லாபானா இருந்தாலும் சரி, மாமனாருடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நீங்க உதவியா இருக்கணும். உங்களை கொலை செய்திருவேன்னு சொன்ன ஏசாவா இருக்கலாம், அந்த கொலைக்காரனுக்கும் நீங்க உதவி செய்யணும். உங்களை நம்பி வந்து அண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும் உதவி செய்யணும். அப்பதான் உங்க சந்ததி யாக்கோபின் குமாரன் யோசேப்பு ஆசிரியப்பட்டதை போல உங்க சந்ததி ஆசிரியப்படும். இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பிட்ட அளவுல சத்தியத்தினால் ஆசிரியப்பட்டுட்டு அந்த ஆசீர்வாதம் அப்படி பாதியில நின்னுருது. என்ன காரணம் என்ன தெரியுமா? தனக்கு வந்ததுல எல்லாமே தனக்கு தான். எல்லாம் தான் தான் அனுபவிக்கணும். இது கர்த்தர் கொடுத்தது, இது எனக்கு கொடுத்தது, ஏன் பொண்டாட்டிக்கு கொடுத்தது, ஏன் புருஷனுக்கு கொடுத்தது, ஏன் பிள்ளைக்கு கொடுத்தது, நாங்க அனுபவித்து கொடுத்ததுன்னு சொல்லி 95% எடுத்துக்கிட்டு 5% கொடுக்க மனமில்லாம ஏழைகளுக்கு கொடுக்கிறாங்க, கொடுக்க மனமில்லாம தரித்திரியர்கள் கொடுக்கிறாங்க. ஆனா ஒரு சவாலா சொல்றேன், தயவு செய்து இப்படிப்பட்ட சிந்தை இருக்கக்கூடாது. யாக்கோபிட்ட போய் கத்துக்கோங்க. ஒரு பக்கம் கர்த்தர் கொடுக்கிறாரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. யாக்கோபு திரும்ப அதை கொண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஒரு சோத்திரம் பண்டமாற்ற அனுபவம், வாங்குவதும் கொடுக்கிறதுமான அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வரணும். சத்தியம் என்பது இதுதான். சோதரம் இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துற வசனம் என்ன? யோவேல் 2ஆம் அதிகாரம் சோதரம் 24-25 வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் அரித்து போட்ட வருஷத்தின் விளைவை உன்னை திரும்ப தருவார். களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இதெல்லாம் உண்மைங்க. அதெல்லாம் நடக்கணும்னா இப்ப இருக்கிறதுல முதலாவது நீங்க உங்க கையை தரங்க,
இருதயத்தை தரங்க, மனதை தரங்க. கபடற்ற இருதயத்தோடு சுத்த நல் மனசாட்சியோடு நன்மை செய்யுங்க. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் லெஸ்லி அவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், பாஸ்டர் கடந்த நாள் ஊழியத்தை நான் யோசிச்சு பார்க்கிறேன். எவ்வளவு நம்ம ஜனங்களுக்கு செல்போனா வாங்கி கொடுத்தீங்க, டார்ச் லைட்டா வாங்கி கொடுத்தீங்க, டைரியா மாசத்துல டசனா வாங்கி கொடுத்தீங்க, பேனாக்களா வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் நிறைய புக்ஸா வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் நிறைய பேருக்கு பணம் அனுப்பிட்டே இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச காலம் போது லாரியில அனுப்ப ஆரம்பிச்சுங்க. எந்த ஊழியத்துல இல்ல பாஸ்டர், இந்த ஊழியத்துலதான் அப்படி நடந்தது. அப்ப நான் சொன்னேன், அதுதான் கர்த்தருடைய கிரியை. நான் தேவனுக்கு அவர் அப்படி சொன்னோன்னு நன்றி சொன்னேன். எப்போதோ நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் இவ மனம் திறந்து நடு ரோட்ல வச்சு சாட்சி சொல்றாருன்னா, நம்மளை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு தேவன் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஒரு சத்தியம் என்பது இப்படிதான். நீங்க கடந்து வந்த பாதை சத்தியம் சார்ந்ததா இருக்கணும். 1. 2வது, அந்த சத்தியம் உங்களை எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். 2. 3வது, அதே சத்தியம் உங்க மூலமா மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். மற்றவர்களுக்கு கொடுக்கிறதும் தருகிறதும் தாங்குகிறதும் உதவுகிறதுமா அந்த ஒரு வெளிப்பாடு, இந்த 3 கிருபை உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனபடி நாம் இந்த ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி இந்த சத்தியம் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கட்டும். யாக்கோவை போல திரள் 2 பரிவாரங்களுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அந்த பரிவாரத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரமணி. ஆண்டவரே, இந்த ஆதியாகமம் 32:10 கர்த்தர் நல்லவர், சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஒரு பாத்திரன் அல்லாத ஒரு மனுஷனை நீர் பாத்திரமுள்ள மனுஷனாய் எடுத்து உலகம் முழுவதுக்கும் 3ஆம் பிதாவாய் உயர்த்தி வைத்தீர் என்று சொன்னார். சுதந்திரம் யோர்தானை கடந்த மனுஷனுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை பரிவாரங்களை கொடுத்தீர் என்று சொன்னார். அந்த யாக்கோபு மூலமா எத்தனை 1000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நன்மை பெற்றார்கள். அதே போல என்னையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியம் ஆண்டவரே என் கடந்த கால ஜீவியத்தை சாட்சியாய் மாற்றட்டும். இந்த சத்தியம் என் குடும்பத்துக்கும் எனக்கும் எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இந்த சத்தியம் நான் குறுகின மனப்பான்மை இல்லாதமா திறந்த மனப்பான்மையோடு இந்த யாக்கோபை போல அள்ளி கொடுக்கிற தருகிற அந்த மனுஷியா இந்த சத்தியம் என்னை மாற்றட்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்துக்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று யாக்கோபு சொல்லி இருந்தோம். அந்த யாக்கோபை அவன் ஜீவியத்தில் சாட்சியாய் ஆசீர்வதித்து பொருளாதார செழிப்பிலே யாக்கோபை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிற தாங்குகிற உதவி செய்கிற அந்த சமூக சேவை நன்மையினால் ஆசீர்வதித்து அதே போல் இந்த ஆழ்ந்த சத்திய இந்த உபதேசத்தை ஜெபத்தோடு கேட்ட கவனமாய் கவனித்த இதே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியத்தினால் உண்டான 3 ஆசீர்வாதம் உண்டாகட்டும். முதலாவது, இன்று முதல் இவர்கள் ஜீவியமே ஒரு சாட்சியாய் மாறட்டும். 2வது, இவருடைய செல்வம், செழிப்பு, பொருளாதாரம், வரவு, வருமானம் எல்லாம் ஏராளமாய் பழுகட்டும், பெருகட்டும், விருத்தி அடையும். 3வதாக, இவர்களுடைய கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் சத்தியத்தினால் இவர்கள் சுதந்திரித்தவைகளை வைத்து
அநேகரை தாங்க பராமரிக்க உதவி செய்யும். ஊழியங்களை தாங்கி பிடிக்க ஆண்டவர் உண்மையுள்ள இருதயத்தை தார். அந்த நல்ல மனப்பாங்கு உண்டாவதாக ஆண்டவர் இந்த இரவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரையை தார். கெட்ட சொப்பனங்களுக்கும் தகாத சிந்தனைகளுக்கும் பிசாசின் அருவருப்புகளுக்கும் எல்லாவற்றுக்கும் விலக்கி இந்த ஆதியாகமம் 32:10 பிள்ளைகளை சத்தியத்தின்படி நடத்தட்டும். ஒரே ஒரு வசனத்தை வைத்து இவ்வளவு ஆண்டவர் முழு வாழ்க்கையின் உபதேசத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு அசைவாடும் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.